திருச்சிற்றம்பலம். சித்தம் தளிமீர்காள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூப முத்தி ஆகுமே. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாசி மாசம் ஹஸ்த நட்சத்திரம். இதே நாள்லதான் 63 நாயன்மார்கள்ல ஒருவரான எரிபத்த நாயனார் சிவபெருமானோட போய் கலந்த நாள். இன்னைக்கு அவருடைய சரித்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சரித்திரத்தோட சேர்ந்து நம்ம இன்னும் 2 முக்கியமான அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறையும் இவருடைய வாழ்க்கை வரலாறோட தொடர்பு கொண்டே பார்க்க போறோம். அதாவது எரிபத்த நாயனார், சிவகாமி ஆண்டார், புகழ் சோழ நாயனார், இந்த 3 பேருடைய வரலாறையும் ஒரு சேர பார்க்க போறோம் இன்னைக்கு கதையில. இப்போ நம்ம கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். அதாவது எரிபத்த நாயனாருடைய முக்தி அடைஞ்ச ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கரூர்னு சொல்லக்கூடிய கருவூர் ஆநிலை சிவபெருமானோட கோவில். ஆவான காமதேனு வந்து பூஜை பண்ணதுனால இந்த கோவிலுக்கு ஆநிலை அப்படின்ற பேரும், சுவாமியுடைய பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதீஸ்வரர் அப்படின்றது சுவாமியுடைய திருப்பெயர். இந்த கோவில்ல சுவாமியுடைய ஆவுடையார் பார்த்தீங்க அப்படின்னா சதுரமான ஆவுடையார். இந்த சதுரமான ஆவுடையாருக்கு நடுவுல சுவாமி அப்படியே லிங்க திருமேனியும் வந்துருப்பார். ஆனா சற்றே சாய்ந்த லிங்கம். என்னால முடிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல நான் அவருடைய புகைப்படத்தை பதிவிட முயற்சி பண்றேன். இங்க பார்க்கலாம். அதாவது சற்றே சாய்ந்த லிங்கமா இருப்பார். ரொம்ப அழகான திருமேனி. அம்பாளுடைய பேர் வந்து கிருபா நாயகி. அதாவது கருணையை வாரி வாரி வழங்கக்கூடியவள் கிருபா நாயகி அப்படின்ற திருப்பெயர். இப்போ இந்த இடத்துலதான் சிவகாமி ஆண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயதான முதியவர் சிவபெருமானுக்கு தொண்டு பண்றதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா கொண்டவர். அவருடைய தொண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற கோவில்ல சுத்தி வளர்ந்திருக்கிற பூக்களை பறிச்சு பூத்தொண்டு பண்ணக்கூடியவர். அதாவது பூக்குடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்குடலை ஒரு நீட்ட தண்டு மாதிரி இருக்கும். அந்த தண்டுக்கு 2 பக்கமும் இந்த பூக்குடலை ஆனது தொங்கும். இதுல மலர்களை பறிச்சு கொண்டு வந்து சேகரிச்சு சிவபெருமானுக்கு மாலையாகவும் அவருக்கு அழகான சரங்களாகவும் கட்டி சமர்ப்பிக்கிறதுதான் சிவகாமி ஆண்டாரோட திருத்தொண்டு. இப்படி பல காலம் பண்ணிட்டு இருக்கிறவர். இந்த கோவிலுக்கு பக்கத்துல அமராவதி நதின்னு ஒரு அழகான நதி ஓடுறது. அந்த நதியில காலங்காத்தால போய் குளிச்சுட்டு வந்து பூக்களை பறிச்சு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். இப்படி அவர் பல காலம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள், அதாவது மகா நவமிக்கு முன்னாடி நாள், நவமிக்கு முன்னாடி நாள் அஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாள். அந்த நாள்ல இந்த ஊர் ராஜா, அதாவது நான் முன்னாடி 3 பேரோட பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல ஒருத்தரான புகழ் சோழர், அவரும் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் தான். அவருடைய யானை பட்டவர்தனம் அப்படின்னு பெயருக்குரிய ராஜவம்சத்துக்கு சேர்ந்த யானை. அந்த யானை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இங்க இருக்கிற அமராவதி நதியில குளிச்சுட்டு ஒரு மிதப்போட கர்வத்தோட அப்படியே அந்த வீதிகள்ல நடந்து வந்துதான். வீதிகள்ல நடந்து வரும்பொழுது மட்டும் இல்லாம போக வரக்கூடிய எல்லாரையும் ஹிம்சிச்சுண்டே வந்துதான். ஏன்னா தான் ராஜாவுக்கு சொந்தமான யானைன்னு கர்வம் அந்த யானைக்கு மேலிட அது இப்படி எல்லாரையும் இம்சிச்சுண்டே வரும்போது அதனுடைய கெட்ட வினை காரணமா அது சிவகாமி ஆண்டாரையும் தீண்டிருக்கு. தீண்டினது மட்டும் இல்லாம அவர் கையில வச்சிருந்த அந்த பூக்குடலைய மண்ல தள்ளி விட்டு தன் காலால் மிதித்து இத்தனையும் அந்த யானை பண்ணிருக்கு. இந்த யானை இத்தனை கர்மங்களையும் செய்யும் பொழுது அந்த யானை பாகன் அதை தடுக்கவும் இல்லை, முன்னாடி வரக்கூடிய பரிக்காரர்கள் அதையும் தடுக்கல. இப்படி 2 பேருமே அதை தடுக்காம இருந்ததுனால யானை அத்தனை பூவையும் மண்ல கொத்தி துவம்சம் பண்ணிட்டு போயிடுறது. சிவகாமி ஆண்டார் ஒரு முதியவர், அவரால் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய யானை அதை இப்படி துஷ்டத்தனம் பண்றது அப்படின்றத பார்த்தோம்னே அவர் புலம்பி அழறார். சுவாமியை கூப்பிட்டு அழறார். அதாவது சிவதா சிவதான் கூப்பிட்டு அழுவார். அத சேக்கிழார் பெருமான் பெரிய புராண பாடல்ல ரொம்ப அழகா கொடுத்திருப்பார். அதை நமக்கு புரியுற மாதிரி எளிமையான தமிழ் வர்ணனையில இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. இதை இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அப்போ இதனுடைய அழகு உங்களுக்கு புரியும். சிவகாமி ஆண்டார் கதறி அழறார். ஏன்னா சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக அவர் பார்த்து பார்த்து பறிச்ச பூ தன்னுடைய தொண்டானது இப்படி பங்கம் பட்டு போச்சே, இந்த தொண்டுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்னு அவரால் அந்த அழுகையை தாங்க முடியல. தரையில விழுந்து பிறண்டு அழறார். சிவதா சிவதான்னு சிவபெருமான கூப்பிட்டு அழறார்.
சிவதா சிவதா என்று புலம்பிக் கொண்டே மத யானையின் தோலுரித்து போர்த்திய பெருமானே சிவதா, எளியவருக்கு வலிமையாம் இறைவனே சிவதா, அன்புடை அடியார்களுக்கு அறிவே சிவதா, சிந்தை தெளிந்தவர்களுக்கு பேர் அமுதே சிவதா, கங்கையும் பிறையும் அணிந்த உன் சடை மீது ஏறி அமர வேண்டிய நறுமண மலர்களை இந்த யானை பறித்து தரையிலே சிந்தலாமா சிவதா, மாறுபட நினைத்தவரின் திரிபுரம் வெந்து அவிய சீரும் சிலையாய் நின்றவனே சிவதா, தஞ்சம் என சரண் புகுந்த மார்க்கண்டேயரின் நெஞ்சு துயர் நீங்கிட யமனையும் எட்டி உதைத்த செஞ்சேவடியோனே சிவதா, திருமாலும் அறிய முடியாத திருவடிகளை சேவித்து திருப்பணி புரியும் தொண்டர்களில் நானும் ஒருவன் இல்லையோ சிவதா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறார். தரையில விழுந்து பிறழ்றார். நான் இவ்வளவு காலமா பண்ணி வந்த என்னுடைய சிவத்தொண்டு இப்படி பங்கம் பட்டு போச்சு. ஏன்னா சிவனடியார்களால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. அவர்கள் பலகாலம் தொண்டு வந்த சிவத்தொண்டுக்கு ஏதாவது ஒரு பங்கம்னா தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் சிவனடியார்கள். இவர் இப்படி அழறத பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வரார் எரிபத்த நாயனார். எரிபத்த நாயனார் யாரு அப்படின்னா, தன் கையில் பெரிய மழுவாயுதத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு யாராவது தீங்கு பண்ணா அவர்களை தண்டிக்க கூடிய மகா கோபசாலி இந்த எரிபத்த நாயனார். இந்த எரிபத்த நாயனார் இப்படி வரும்பொழுதுதான் சிவகாமி ஆண்டார் இப்படி அழறத பாக்குறாரு. பார்க்கும் பொழுது எரிபத்த நாயனாரால தாங்கிக்க முடியல. தன் கண்கள் அப்படியே கோபம் செவந்துண்டு வருது. சிவனடியாருக்கு தீங்கு செய்பவன் யாரா இருந்தாலும், அது எந்த உயிரினமா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதே அப்படின்னு சொல்லி சிவகாமி ஆண்டார்கிட்ட கேட்கிறார். உங்களை இப்படி இம்சிச்சது அந்த யானை எங்கே, எந்த பக்கம் போனது அப்படின்னு கேட்கும்போது, இதோ இந்த வீதி வழியாதான் அந்த யானை போச்சு அப்படின்னு சிவகாமி ஆண்டார் காட்டும்போது, எரிபத்த நாயனார் ராஜ சிங்கம் மாதிரி கோபம் கொண்டு அந்த யானையை தேடின்னு போறார். அந்த யானை இன்னும் பல பேரையும் இம்சிச்சுண்டே அந்த வழியில போகிறத பார்க்கிற எரிபத்த நாயனார் கோபம் கொண்டு யானையை தாக்குறார். அப்படி அவர் யானையை தாக்கும் பொழுது யானையும் தன் பலம் கொண்டு எரிபத்த நாயனாரை எதிர்க்க முயற்சி பண்றது. அது பண்ணினதே ஒரு தவறு. அதுவும் இல்லாம அந்த எரிபத்த நாயனாரையும் அது எதிர்க்க முயற்சி பண்றது. அப்ப எரிபத்த நாயனார் கோபம் கொண்டு தன் கையில் இருந்த மழுவாயுதத்தால் அதனுடைய தும்பிக்கையை, இந்த தும்பிக்கை கொண்டுதானே நீ சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலைய பறிச்சு எரிஞ்சு துவம்சம் பண்ண, இந்த தும்பிக்கையாலேயே உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லி அந்த தும்பிக்கைய வெட்டி விழுத்துறார். கீழே விழுந்து கதறி கதறி விழுந்த யானை மாண்டு போகுது. இந்த யானை இப்படி ஒரு பாதகத்தை செய்யும் போது அதை பார்த்துண்டு இருந்த அந்த பாகனுக்கும் சரி, அந்த பரிக்காரர்களுக்கும் சரி, அதே தண்டனைய எரிபத்த நாயனார் கொடுக்கிறார். எல்லாரையும் அந்த இடத்துல துவம்சம் பண்ணி வதம் பண்ணிடுறார். இப்ப அந்த இடத்துல யாருமே இல்லை. இது ராஜாவுடைய யானை. ராஜாவுடைய யானைக்கும் ராஜனுடைய யானையின் பாகர்களுக்கும் இந்த நிலைமை அப்படின்றது ராஜாவுடைய காதுக்கு போகுது. அந்த ராஜா தான் நான் முன்னாடி சொல்லிருந்தேன் இல்லையா, புகழ் சோழ நாயனார். புகழ் சோழ நாயனாரும் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். இதை கேட்கிற புகழ் சோழ நாயனாருக்கு மெத்த கோபம் வருது. யானைக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தவன் எவன், அதுவும் அது ராஜனுடைய யானை அப்படின்னு தெரிஞ்சும் அந்த யானையை ஹிம்சிச்சு வதம் செய்தவன் எவன் கோபம் கொண்டு குதிரை மேல ஏறி புறப்படுறார். யானை விழுந்து கிடக்கிற இடத்துக்கு போறார். ரத்த வெள்ளத்துல யானை மிதந்து கிடக்கிறது. அதை பார்க்கிற புகழ் சோழ நாயனாருக்கு கோபம் பொங்கிண்டு வருது. ஆனா எரிபத்த நாயனாரும் அங்கே நின்று இருக்கார் கையில அதே மழுவாயுதம் கொண்டு. ஆனா புகழ் சோழ நாயனாரால எரிபத்த நாயனார் தான் இந்த யானை வதம் செஞ்சிருப்பார்னு நினைக்க முடியல. ஏன்னா சிவனடியார் உருவம் கொண்ட யாரும் அடுத்தவர்களை ஹிம்சிக்க மாட்டாங்க. அப்ப இவர் இதை செய்திருக்க மாட்டார்னு நினைச்சுங்க இந்த யானையை வதம் செய்தவன் எவன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் எரிபத்த நாயனாராதான் கை காட்டுறான். இவர் தான் இதை வதம் செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த க்ஷணம் புகழ் சோழ நாயனார் எதையும் நினைக்கல. யானை தான் ஏதோ தவறு பண்ணிருக்கு. ஏன்னா சிவனடியார் கோலத்துல இருந்த இவர் இந்த யானைக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கார் அப்படின்னா யானை செய்த தவறுக்கு உண்டான தண்டனையை தான் யானைக்கு கொடுத்திருப்பார்னு அவரே யூகிச்சு எரிபத்த நாயனார் காலடியில விழுந்து தன் இடுப்புல இருந்த உடைவாளை உருவி எரிபத்த நாயனார் கையில கொடுக்கிறார். யானைய இப்படி விட்டு வைத்தவன் நான், அந்த பாகனையும் சரியா பார்க்காமல் விட்டு வைத்தவன் நான்.
இதற்கெல்லாம் ராஜனாகிய எனக்கு தான் தண்டனையை நீங்க கொடுக்கணும். அதனால இதே வாளால் என் கழுத்தை அறுத்து எனக்கும் இதே தண்டனையை கொடுக்க வேண்டும்னு அந்த உடைவாளை எரிபத்த நாயனார் கையில கொடுக்கிறார். எரிபத்த நாயனாரால் அதை பார்க்க முடியல. ஏன்னா யானை தவறு செய்தது, யானைக்குண்டான தண்டனையும் பாகனுக்குண்டான தண்டனையும் கொடுத்தாகிவிட்டது. ஆனாலும் ராஜன் இவ்வளவு ஒரு மனம் கூர்ந்து அந்த தண்டனையை தனக்கும் கொடுக்கணும்னு நினைக்கும் போது எரிபத்த நாயனார் அதை க்ஷணமும் யோசிக்காம ராஜன் நீட்டின அந்த வாளை தான் வாங்கிண்டு, ஏன்னா எங்க தற்கொலைன்ற மகாபாவத்தை இந்த ராஜா செய்திருவானோ அப்படின்றதுனால அந்த வாளை உருவி அவர் கழுத்தை அழுத்துக்க முயற்சி பண்றார். அப்போ கருவூர் ஆணிலையில இருக்கிற அந்த கருணாமூர்த்தி பசுபதீஸ்வரன் அசரீரி வாக்கா அந்த இடத்துல ஒலிக்கிறான். அதாவது சிவகாமி ஆண்டார் கொண்ட திருத்தொண்டனுடைய பலத்தையும், எரிபத்த நாயனார் கொண்ட வைராக்கியத்தையும், புகழ்சோழ நாயனார் கொண்ட அன்பின் கருணையையும் உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த திருவிளையாடல் நடத்தப்பட்டது. இதனால் ஒருவருக்கும் தீங்கு நேராதுன்னு அவர் சொல்லி முடிக்கும் போது யானை உயிர் பெற்று எழுந்திருக்கிறது. சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையில கீழே விழுந்து நசுங்கின அத்தனை மலர்களும் அவருடைய பூக்குடலையிலேயே மறுபடியும் போய் சேர்றது. சிவகாமி ஆண்டாருக்கு அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எந்த தொண்டானது பங்கம் பண்ணி போச்சு அப்படின்னு அவர் நினைச்சாரோ அதே தொண்டு மறுபடியும் உயிர் பெற்றது. இன்னைக்கு என் சுவாமிக்கு கொண்டு போய் இந்த பூக்களை சாத்திரலான்னு நினைக்கிற சிவகாமி ஆண்டாருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே சுவாமியை வானத்தை நோக்கி கைகூப்பி வணங்கி மண்ணில் விழுந்து வணங்குறார். சுவாமி என்னுடைய திருத்தொண்டியும் ஏத்துண்டியே ரொம்ப சந்தோஷம்னு கருவூர் ஆணிலையில இருக்கிற பசுபதீஸ்வரரை விழுந்து வணங்குறார். எரிபத்த நாயனாரும் சிவபெருமான வணங்குறார். அசரீரி வாக்கா கேட்கும் பொழுது புகழ்சோழ நாயனாரும் அதே யானை மீது ஏறி தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புறார். இப்படி எல்லாரும் தம் திருப்பணியில செய்துட்டு இருக்கும் பொழுது இதே ஒரு மாசி மாசம் ஹஸ்த நட்சத்திரம் எரிபத்த நாயனார் சிவபெருமானுடைய திருவடி நிழல அடைகிறார். சிவனடியார்களுக்கு ஒரு தீங்கு வந்தால் அதை வெட்டி வீழ்த்தும் திருத்தொண்டை செய்ததனால் சிவகண தலைவராய் இருக்கும் பொறுப்பை எரிபத்த நாயனார் ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட எரிபத்த நாயனாருடைய வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அந்த கருவூர் ஆணிலையில இருக்கக்கூடிய சிவபெருமான். அதனால உங்களுக்கு போய் பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது, கருவூருக்கு போகிற பாக்கியம் கிடைச்சதுன்னா தவறாமல் போய் பசுபதீஸ்வரரை பார்க்கணும். எல்லாருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான நலங்களும் வந்து சேரணும்னு அந்த சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த காணொலியை இதோடு முடிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அது அடியேன் செய்த குற்றமாய் மட்டும் கொள்ளவும். இதுல ஏதாவது நல்லது உங்களுக்கு இருந்ததுன்னா அது என்னுடைய திருவாரூர் தியாகராஜன் கொடுத்த திருவருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. திருச்சிற்றம்பலம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். ஆரூரா தியாகேஷா.